வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். தாய்மொழி தவிர்த்து மற்ற மாநில மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் காப்பாற்ற முடியும். சென்னை ஹிந்தி பிரச்சார சபாவில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. இந்தியா அதிவேக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தென்கொரிய வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு நண்பனாக வானொலி பண்பலை மீண்டும் திகழ்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. அனைவரும் தாய்மொழியை மறவாமல் சிறப்பிக்க வேண்டும். சர்வதேச தாய்மொழி தின விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேச்சு. அஇஅதிமுக கூட்டணியில் புதுச்சேரி மக்களவை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு. விரிவான செய்திகள். தாய்மொழி தவிர்த்து மற்ற மாநில மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் காப்பாற்ற முடியும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். தக்ஷிணா பாரத ஹிந்தி பிரச்சார சபாவின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவை உருவாக்கிய மகாத்மா காந்தியின் பிரம்மாண்ட திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், நாட்டு மக்கள் அனைவரும் தாய்மொழி அல்லாமல் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். ஒரு மாநில மக்களின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை அவர்களின் மொழியை கற்பதன் மூலம் அறியப்படும் என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர், இதன் மூலம் தேசிய ஒற்றுமை பேணப்படும் என்று கூறினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் நாட்டு மக்களையும் தமது பாடல் வரிகளால் கவர்ந்தவர் என்று தெரிவித்த அவர், பெண் விடுதலை, தன்மான உணர்ச்சி ஆகியவை மூலம் தந்தை பெரியார் நாடு முழுவதும் போற்றப்படுகிறார் என்று கூறினார். நாட்டின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி, முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் ஆகியோரின் அர்ப்பணிப்பு தம்மை வெகுவாக கவர்ந்த ஒன்று என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மகாத்மா காந்தியின் 15 அடி உயர திருவுருவச் சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவின் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான சிவராஜ் பாட்டில் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இன்று பிற்பகல் சென்னை வந்த குடியரசுத் தலைவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். இந்தியா அதிவேக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு அதற்கான கொள்கைகளை வகுத்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா கொரியா வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு தொழில் முனைவோருக்கான மையத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா ஏராளமான வாய்ப்புகளை கொண்ட நாடாக மாறி வருகிறது என்றும் தென்கொரியா இந்தியாவின் இயல்பான தொழில்முறை கூட்டாளியாக அமைந்துள்ளது என்று கூறினார். இதன்படி ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு உடன்பாட்டை மேம்படுத்துவதற்கான விவாதம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் கொரிய தொழிலதிபர்களின் முதலீடு சுமார் $600 கோடி எட்டியுள்ளதாகவும் கூறினார். 600க்கும் மேற்பட்ட முன்னணி கொரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்த அவர், மேலும் பல நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை இந்தியாவில் செய்ய முன்வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான நடைமுறையை இந்திய அரசு எளிமைப்படுத்த உள்ளது என்றும் குறிப்பிட்டார். Our vision of an India-Korea startup center will provide a hub for Korean startups and Indian talent to freely communicate. South Korean National IT Industry Promotion Agency has already opened their Indian office in Bengaluru to facilitate Korean startups to India. In the field of innovation, both countries have decided to establish India-Korea Future Strategy Group. ஆண்டுதோறும் 7% வளர்ச்சியை எட்டி வரும் இந்தியா போல் எந்த நாடும் பொருளாதார வளர்ச்சியை இந்த சதவீத அளவில் எட்டவில்லை என்று கூறிய பிரதமர், உலக வங்கியின் மதிப்பீட்டில் 77வது இடத்தில் இருந்த இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் 65வது இடத்தில் உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார்.
இந்திய கிராமப்புறங்களில் மிகப்பெரிய மின்சார வசதி, எரிசக்தியை பயன்படுத்தும் உலகின் 6வது பெரிய நாடு உள்ளிட்ட பல சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் போக்குவரத்து, மின்சாரம், துறைமுகம், உள்கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு ஆகியவற்றில் மிகப்பெரிய முதலீடுகள் தேவைப்படுவதாகவும் தமது உரையில் குறிப்பிட்டார். Korea is truly natural partner. India-Korea business relations have come a long way in past decade and especially closer in the last few years. India is among top 10 trade partners of Korea and India is the 6th largest export destination for Korean goods. அதிவேக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டுள்ள இந்தியா நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்காக சிறப்பான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்துக் கொண்டுள்ளது என்று தமது உரையில் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலையை தலைநகர் சியோலில் உள்ள யான்சே பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, தீவிரவாதம் மற்றும் பருவநிலை மாற்றமே மனித இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும், மகாத்மா காந்தியின் கொள்கைகள் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு சிறந்த தீர்வை வழங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன், ஐநா சபையின் முன்னாள் செயலர் பான் கி மூன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு நண்பனாக வானொலி பண்பலை மீண்டும் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் அகில இந்திய வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், பேரிடர் காலங்களில் அகில இந்திய வானொலி செய்த சிறந்த சேவையை பாராட்டினார். மேலும் பெருமைமிகு இந்த திட்டத்தை வெகு விரைவில் திட்டமிட்டபடி முடித்த அகில இந்திய வானொலி நிலையத்தின் டைரக்டர் ஜெனரலுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் இருந்த போதிலும் வானொலி தமது பாரம்பரியத்தை நிலைநாட்டி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். இதைத் தொடர்ந்து நெல்லூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லூர் சென்னை சென்ட்ரல் இடையேயான புதிய மின்சார ரயில் சேவையையும், நெல்லூரில் உள்ள அக்கம்பேட்டை மற்றும் சென்னை திருவொற்றியூரில் புதிய பயணச்சீட்டு அலுவலகங்களையும், திருவொற்றியூர் ரயில்வே நடை மேம்பாலம், கும்மிடிப்பூண்டியில் புதிய சுரங்கப்பாதை ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு பேசினார். அதேபோல் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், பெஞ்சமின், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வரும் நீரை தடுத்து நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட அவர், இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் உள்ள நதிகள் மூலம் பாகிஸ்தானுக்கு நதிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த நதிநீரை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநில மக்கள் பயன்பெறும் வகையில் அணைக்கட்டு மூலம் தேக்கி பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும், எனவே பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வந்த நீரை இனி வழங்கப் போவதில்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதற்காக ஷாப்பூர் பகுதியில் ரவி நதி மீது அணை கட்டுவதற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், இவை அனைத்தும் நமது தேசிய திட்டங்கள் என்று தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவாவில் கடலோர காவல்படை ரோந்து வாகனத்தை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்படும் உள்நாட்டு ராணுவ தளவாடங்களை வாங்குபவர்களின் ஆர்வம் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது என்றார். குறிப்பாக கடலோர பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் தளவாடங்களை வாங்குபவர்களின் ஆர்வம் உலக அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் தங்களது பொருட்களை முன்னிறுத்தும் முயற்சியில் இந்திய ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் விமானத்தில் பயணிப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு படையில் சுமார் 7,80,000 வீரர்கள் காவலர், தலைமை காவலர் பதவிகளில் உள்ளனர். இவர்களுக்கு இதுவரை அரசு செலவில் விமான பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் இருக்கும் போதோ அல்லது விடுமுறைக்காக தங்களது வீடுகளுக்கு செல்லும் போதோ விமான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 8 லட்சம் வீரர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிகிறது. இதற்காக விமானப்படையிலிருந்து தேவைப்படும் நேரங்களில் விமானங்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் சீராய்வு மனுக்களை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது.
ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி மற்றும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த டிசம்பர் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு மனுவை விசாரிக்க ஒப்புதல் அளித்ததோடு விரைவில் விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. சர்வதேச தாய்மொழி தினம் மற்றும் இந்திய கலாச்சார விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைவரும் தாய்மொழியை மறவாமல் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அறிஞர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அஇஅதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதி ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் கட்சிகளுக்கிடையே கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தேசிய கட்சிகள் மட்டுமின்றி மாநில கட்சிகளும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் விறுவிறுப்பாக இறங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக தனது கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவைத் தொகுதிகளும் 1 மாநிலங்களவையும் பிஜேபிக்கு 5 இடங்களையும் வழங்கியுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் அஇஅதிமுகவும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அவை எந்தெந்த தொகுதிகள் என்று விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை தொடர்ந்து இன்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் நிறைவு பணிகளை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிக இணையும் என எதிர்பார்ப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு இந்த ஆண்டு இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை ஒட்டி மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்வித் திட்டத்தின்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்யும்படி தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது என்றும் இந்த தேர்வுகள் நடத்துவது குறித்த முடிவு தமிழக அமைச்சரவையில் மட்டுமே எடுக்க வேண்டும் என்பதால் இந்த ஆண்டு 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நடத்தப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். சென்னை கஸ்தூரிபாய் தாய்சேய் நல அரசு மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா குடிநீர் நிலையத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அரசு மருத்துவமனைகளில் மக்களின் குடிநீர் தேவைகளுக்காக குடிநீர் நிலையம் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தற்போது சென்னையில் 6 மருத்துவமனைகளில் அம்மா குடிநீர் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் இதேபோல் மக்கள் அதிகம் வந்து செல்லும் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் குடிநீர் விற்பனை மையங்கள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை முடிந்தவரை வழங்குவதும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் இணைந்த இந்த வலிமையான கூட்டணிக்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் மறைவினால் இந்த ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து களப்பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது என்று கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச தாய்மொழி திருவிழா சென்னை தனியார் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தெய்வத்தமிழ் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் கலந்து கொண்டார். தேசியத்தின் அடையாளம் தாய்மொழி என்ற தலைப்பில் பேசிய அவர் உலகெங்கிலும் தமிழர்கள் பரவி இருந்த போதிலும் அங்குள்ள மொழியினை கற்றுக்கொண்ட போதும் நம்முடைய தாய்மொழியை ஒருபோதும் மறக்கவில்லை என்று கூறினார். ஒரு தாய் கருவுற்ற போது அந்த தாயினுடைய மொழிகளை அக்குழந்தையும் கற்க தோன்றுவதாகவும் தெரிவித்த அவர் தமிழ்மொழி என்றால் இன்று உலகெங்கும் தெரியும் அளவுக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார்.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வர்களாக விண்ணப்பித்தவர்கள், தட்கல் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் தங்களது ஹால் டிக்கெட்டை வரும் 25ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வர்களாக விண்ணப்பித்தவர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்படவிருக்கும் செய்முறை தேர்வுகள், செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடந்த அதே பள்ளியில் நடைபெறும் என்றும், ஹால் டிக்கெட் இல்லாத தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை தேர்வில் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேரை வரும் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இதில் 13 பேர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்பட்டு வரும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளால் பெண் குழந்தைகள் குறித்த அவசியம் மற்றும் பெண் கல்வி குறித்த தெளிவு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது என்று நீதிபதி அறிவொளி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளியில் உள்ள தனியார் கல்லூரியில் கள விளம்பரத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட நீதிபதி அறிவொளி கூறும்போது, அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் சுகாதாரம், கல்வி பெறவும், பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு சட்டத்தின் மூலமாக தீர்வு காணவும் அனைத்து விதமான சட்ட ஆலோசனைகளும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இதனை பாதிக்கப்படும் பெண்கள் தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை ஏற்றுக் கொள்பவர்கள் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்போம் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில் தமது நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, மக்களுக்கு தேவையான திட்டங்களை திமுக பாரபட்சமின்றி செயல்படுத்தும் என்றார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெறும் விமான கண்காட்சியில் இலகு ரக போர் விமானமான தேஜஸில் ராணுவ தளபதி பிபின் ராவத் பயணம் செய்தார். அவருடன் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜயராகவனும் உடன் சென்றார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த விமானத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனுமதி சான்றிதழை வழங்கியதை அடுத்து தேஜஸ் போர் விமானம் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விமானம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதாகும். மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகில் 200 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 6 வயது சிறுவனை தேசிய பேரிடர் மேலாண்மை படை மற்றும் காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். புனேக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொரண்டாலே என்ற கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் அங்கிருந்து ஆழ்துளை கிணற்றில் நேற்று தவறி விழுந்தான். 10 அடி ஆழத்தில் சிக்கி தவித்த அந்த சிறுவனை 16 மணி நேர போராட்டத்திற்கு பின் இன்று காலை பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவினர் அந்த சிறுவன் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வங்கதேச தலைநகர் டாக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வந்த ரசாயன சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக அதிகரித்துள்ளது. டாக்காவின் சவுக் பஜார் பகுதியில் உள்ள 4 மாடி கட்டடத்தின் தரை தளத்தில் செயல்பட்டு வந்த ரசாயனம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் நேற்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ரசாயனங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் வெகு வேகமாக பரவிய தீ அருகில் உள்ள கட்டடங்களுக்கும் பரவியது. இதைத் தொடர்ந்து அந்த கட்டடங்களில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு உருளைகள் வெடித்ததை அடுத்து தீ விபத்து பெரிய அளவில் பரவியது. இந்த விபத்தில் சிக்கி இதுவரை 78க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த பலர் டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சர் சலிமுல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரியவந்துள்ளது. தாலிபான் அமைப்புகளுடனான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கவிருப்பதாக ஆப்கன் அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அந்நாட்டு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாலிபான் தீவிரவாத அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த பலமுறை அந்நாட்டு அரசு முயன்றும் தாலிபான் தீவிரவாதிகள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் ஆப்கான் மனித உரிமை ஆணைய கருத்தரங்கில் பேசிய அதிபர் அஷ்ரப் கனியின் சிறப்பு பிரதிநிதி முகமது உமர் தவுத்சாய், ஆப்கான் அரசுக்கும் தாலிபான் தீவிரவாத அமைப்புக்கும் இடையேயான நேரடி பேச்சுவார்த்தை வரும் மாதங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார்.
அண்மையில் தாலிபான் உடனான பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து மக்களின் கருத்து பற்றி அதிபர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சிரியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் நுழைய முயன்ற பெண்ணிற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அமெரிக்காவின் அலபமா மாகாணத்தில் தங்கியிருந்து செயல்படும் 24 வயது ஹோட்டா முதானா மீது தீவிரவாத தொடர்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்நிலையில் சிரியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நாடு திரும்ப முயன்ற ஹோடா முகானாவிற்கு அனுமதி மறுத்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை செயலர் மைக் பாம்பியோ, ஹோடா முதானா அமெரிக்க குடிமகன் இல்லை என்றும் அவர் முறையான கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் வைத்திருக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே அவரை அமெரிக்காவிற்குள் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த பாம்பியோ, அமெரிக்கர்கள் யாரும் சிரியா நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 142 புள்ளிகள் அதிகரித்து 35,898 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 54 புள்ளிகள் அதிகரித்து 10,789 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 14 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 25 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,648 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 43,500 ரூபாயாகவும் 1 கிராம் 43 ரூபாய் 50 காசாக இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 ரூபாய் 83 காசாகவும் டீசல் விலை 70 ரூபாய் 9 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறும் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. 7வது 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதவுள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. அதிகாரப்பூர்வ வலைதளமான T20worldcup.com-இல் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று ICC அறிவித்துள்ளது. BCCI-யின் முதல் விசாரணை அதிகாரியாக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி TK ஜெயினை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. அனைத்து தரப்பினரின் ஒப்புதல் மற்றும் பரிந்துரையின் அடிப்படையில் இவரது நியமனம் நடைபெற்றதாக நீதிபதிகள் SA பாப்டே மற்றும் AM சப்ரே அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது. மாநில கிரிக்கெட் சங்க வீரர்களுக்கு இடையே உள்ள சர்ச்சைகள் மற்றும் நிதி விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்தி தீர்வு காண்பது இவரது பணி என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பு. பிரபல உலக புகழ்பெற்ற ஓவியர் வான்கோவின் சூரியகாந்தி மற்றும் நட்சத்திர இரவு ஓவியங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு நாளை முதல் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தலைசிறந்த ஓவியரான வான்கோவின் படைப்புகள் 100 ஆண்டு கடந்தும் ரசிகர்களை ஈர்த்து வருகிறது. அவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றான ஸ்டாரி நைட் ஓவர் த ரோன் மற்றும்
சர்ச்யார்ட் இன் தி ரெயின் உள்ளிட்ட படைப்புகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்த ஒன்று. தற்போது வான்கோவின் ஓவியங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பாரிஸ் நகரில் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. இதில் முக்கியமான ஒன்றான சூரியகாந்தி பூக்கள் மற்றும் நட்சத்திர இரவு போன்றவை இந்த கண்காட்சியில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திழுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற பிரேசிலின் சம்பா நடனத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சம்பா நடனத்திற்கு புகழ்பெற்றது பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரம். ஆண்டுதோறும் நடைபெறும் சம்பா நடன திருவிழாவிற்காக ஏற்பாடுகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. வண்ண வண்ண ஆடைகள், வாகனங்கள் தயாரிக்கும் பணிகளில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் ரியோ டி ஜெனிரோ நகரின் வீதிகளில் சம்பா நடனம் ஆடிச் செல்லும் நடன மங்கைகள் தீவிர நடன பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சம்பா நடன பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் வகையில் புது புது நடன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மார்ச்சில் நடைபெறவுள்ள டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் மறுசுழற்சி முறையில் பதக்கங்கள் தயாரிக்கப்பட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் 2020ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்படும் உலோகத்தின் மூலம் பதக்கங்கள் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு பதக்கங்கள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாய்மொழி தவிர்த்து மற்ற மாநில மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் காப்பாற்ற முடியும். சென்னை ஹிந்தி பிரச்சார சபாவில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. இந்தியா அதிவேக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தென்கொரிய வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு நண்பனாக வானொலி பண்பலை மீண்டும் திகழ்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. அனைவரும் தாய்மொழியை மறவாமல் சிறப்பிக்க வேண்டும். சர்வதேச தாய்மொழி தின விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேச்சு. அஇஅதிமுக கூட்டணியில் புதுச்சேரி மக்களவை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.